ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஊமத்தங்காய் தீபத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதனால் என்ன பலன், இந்த தீபம் ஏற்றுறதால இந்த ஊமத்தங்காய் எவ்வளோ சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ஊமத்தங்காய் பார்த்திங்கன்னா மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒரு காய். அதனால் இது வந்து தெய்வீக அம்சம் உள்ளது. இதை ஏற்றுறதால நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது வந்து சிவனுக்கு ரொம்பவுமே பிடிச்சமான ஒரு காய். இதில் வந்து 3 வெரைட்டி வருது. ஒன்று வந்து வெள்ளை ஊமத்தம் பூ காய், அப்புறம் வந்து மஞ்சள் கலரில் ஒரு ஊமத்தங்காய் வந்து கிடைக்கும், பூவும் காயும் கிடைக்கும். அதுக்கப்புறம் கருநீலத்துலேயும் கிடைக்கும். இந்த காய் ரொம்ப விசேஷம். பட் இது வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்காது. கொல்லிமலை போன்ற இடத்துல தான் இது கிடைக்கும். நார்மலாக இந்த வெள்ளை மஞ்சள் அந்த ஊமத்தங்காய் கிடைக்கும். அதை வச்சு நம்ம அழகாக பரிகாரம் பண்ணலாம். இதை பாருங்கள், இப்படி தான் முள்ளாக இருக்கும். இப்படி முள் இருக்கிறதால நம்ம இதை வச்சு பரிகாரம் பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். அதாவது சொல்லுவாங்கள்ல, எல்லா கஷ்டத்துக்கும் ஒரே பரிகாரம் வேணும் அப்படின்னா நம்ம இந்த பரிகாரத்தை பண்ணலாம். இந்த ஊமத்தங்காய் சிவனுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு இது. இந்த காய் இப்படி தான் இருக்கும். இதை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் உள்ள இந்த மாதிரி விதைகள் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் பார்த்து ஜாக்கிரதையாக வந்து எடுத்துக்கணும். கொஞ்சம் பச்சை காயாகவே எடுத்துக்கணும். இது எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிராமப்புறங்களில் வந்து சாதாரணமாக வந்து இந்த நிறைய செடிகள்லாம் வளர்ந்துருக்கும்ல, அதுலேயே இது இருக்கும். சரி, நகரத்தில் உள்ளவங்கலாம் சிட்டியில் என்ன பண்ணுறதுன்னா, நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இல்லைன்னா சொல்லி வச்சா கூட அவங்க வந்து வாங்கி தருவாங்க. அந்த மாதிரி இருக்கும். நிறையா முள் இருக்கும், பார்த்து எடுத்துக்கணும். இதில் ஒரே ஒரு இது என்னென்னா, இது வந்து ஒரு விஷச்செடி. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து எடுத்துகிட்டு நீங்கள் ரொம்ப ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஒரு விளக்கு மாதிரி இந்த மாதிரி கிடச்சிரும் நம்மளுக்கு. இது ஏற்றுறதால திருஷ்டி, கடன் தொல்லை, அப்புறம் வந்து எதுவுமே நம்ம ஏதாவது நினைப்போம் அதுக்கு ஆப்போசிட்டாகவே நடக்கும். அப்புறம் வந்து முடியாமல் இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் ரொம்ப நாளாக நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கு மாற்றமே இல்லையே அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த விளக்கு வந்து ஏற்றுறது ரொம்ப நல்லது. இது வீட்டிலேயே ஏற்றலாம். இந்த மாதிரி வெண்கடுகு வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த விளக்கு ஏற்றும் போது இதில் கொஞ்சம் வெண்கடுகு போடுறது ரொம்ப விசேஷம். நான் வந்து ஒரு பித்தளை அகலில் தான் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இதை வந்து சாணியில் வந்து உருண்டை பண்ணி அதுக்கு மேலே இந்த அகல் வந்து இந்த ஊமத்தங்காய் தீபம் ஏற்றுறது ரொம்பவே நல்லது. இல்லை சாணி வந்து கிடைக்கல அப்படின்னா நம்ம வந்து அகல் விளக்கில் ஏற்றலாம். என்கிட்ட இப்போ புதுசாக அகல் விளக்கு இல்லை. அதனால் நான் வந்து சரி வீடியோக்காக இந்த அகல் விளக்கு, அதாவது பித்தளையில் ஏற்றிருக்கேன். நீங்கள் அகல் விளக்கு பயன்படுத்துங்க, இல்லை சாணமே பயன்படுத்துங்க. இலுப்பை எண்ணெய் தான் இதுக்கு வந்து யூஸ் பண்ணணும். இது வந்து சிவனுக்காக நம்ம வந்து பண்ணுறது. குலதெய்வமும் இஷ்ட தெய்வமும் பண்ண முடியாத வேலையை கூட சிவன் வந்து நம்மளுக்கு முடிச்சு வைப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய், வெள்ளியில் ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 அந்த ராகு காலம் அந்த டயத்தில் கூட நீங்கள் விளக்கு போடலாம். முத ஆரம்பிக்கும் போது அந்த பிரதோஷம் அன்னைக்கு நீங்கள் கோயிலில் போய் கூட ஆரம்பிக்கலாம். இல்லைன்னா வீட்லேயே நீங்கள் வந்து செவ்வாய், வெள்ளி அந்த மாதிரி வந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். நல்ல நாள் பார்த்து 9 வாரம் வந்து இந்த விளக்கு போடணும். இதை நீங்கள் வீட்டிலையே போடலாம். அதனால் ஒன்றும் இது இல்லை. சிவன்கிட்ட வச்சுட்டு உங்களுக்கு என்ன குறையா, கடன் இருக்கா, இல்லை வேலை கிடைக்கலையா, இல்லை வந்து திருஷ்டி இருக்குது, செய்வினை கோளாறுகள் இருக்குது, இல்லைன்னா வந்து ரொம்ப நாளாக வேலை கிடைக்கல, அப்புறம் வந்து ரொம்ப நாளாக யாராவது வீட்டில் முடியாமல் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு இந்த ஊமத்தங்காய் தீபம். இது நிறையா பேருக்கு தெரியாது. தெரிஞ்சவங்க யூஸ் பண்ணுறாங்க. மருத்துவ குணம் இதில் நிறையா இருக்குது. அது வேறு டாபிக், அது வேண்டாம் இப்போது. ஸோ இந்த காய் கிடச்சா நீங்கள் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி வாரம் தீபம் போடுங்க. இதனால் கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்கும். சொன்ன மாதிரி அதாவது பண்ணணும். ஒரு வாரம் பண்ணிவிட்டு நடக்கலைன்னு சொல்லக்கூடாது. வாரம் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது மாற்றம் இருக்கும். சிவன் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைவார். வில்வத்துக்கு இணையாக வந்து இந்த ஊமத்தங்காய் இலை தீபம், இந்த ஊமத்தங்காய் இலை, அப்புறம் இந்த பூ, அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனால் அவ்வளோ பவர்ஃபுல்லான இந்த ஊமத்தங்காய் சாதாரணமாக வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. நீங்கள் கோயிலுக்கு போனால் கூட இந்த பூ, காய் இதெல்லாம் வாங்கி கொடுங்க. இதை வந்து இந்த மாதிரி தீபம் ஏற்றலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து வீட்டு வாசலில் வந்து கட்டியும் தொங்க விடலாம். இதனால் கெட்ட எண்ணத்தோடு நம்ம வீட்டுக்கு வர்றவங்க அந்த காயை பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த எண்ணமே மறந்து போயிடும். அது ஒன்று. நம்மளுக்கு ரொம்ப திருஷ்டி இருந்துச்சுன்னா இந்த காய் வந்து வெடிச்சிரும். நீங்கள் கட்டி தொங்க விட்ட உடனே, நிலவாசலில் கட்டி தொங்க விட்ட உடனே வெடிச்சிரும். இல்லை உங்களுக்கு செய்வின கோளாறு இருந்துச்சுன்னா அழுகிட்டே வந்துடும். ஸோ அப்போ நீங்கள் உடனே அதை மாற்றிடணும். இல்லை ஒன்றுமே ஆகலைன்னா நீங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் இதை வந்து எலுமிச்சம்பழம் வந்து தொங்க விடும் இல்லையா, அது மாதிரி இந்த காயும் தொங்க விடலாம். இல்லைன்னா நீங்கள் 4 இது வந்து 4 இதாக கட் பண்ணிவிட்டு உள்ளே குங்குமம் வச்சு அந்த மாதிரி திருஷ்டி எடுத்து நீங்கள் முச்சந்தியில் போட்டுட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து திருஷ்டி வந்து கழிஞ்சிரும். ரொம்ப எஃபெக்டிவான ஒரு பரிகாரம் இது. இது மூலிகை வந்து ஈஸியாகவே
ஈஸியாகவே நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு மூலிகை சேர்ந்தது, அதனால வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச காய். இதை வந்து நீங்கள் கிடைக்கும் போதெல்லாம் கோயிலுக்கு கொண்டு போய் கொடுங்க, வீட்லேயும் தீபம் போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.